எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இறுதி பணியை எட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுக்கான ஏற்பாடுகள், வாக்கெடுப்பு செய்வதற்கான உத்தியோகத்தர்கள் தயார்படுத்தல் போன்ற அனைத்து பணிகளும் தற்போது பூர்த்தியாக்கப்பட்டு நாளைய தினம், அதாவது 5ஆம் தேதி காலை வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குச்சீட்டுகளையும் வாக்குப்பட்டிகளையும் சிரேஷ்ட தலைமையாங்கும் உத்தியோகத்தர் பொருட்படுத்தி ஏனைய ஆவணங்களுடன் வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்துவதற்காக செல்வதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த வகையிலே மே மாதம் 6ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வாக்கெடுப்பு இடம்பெறும். நாடு தழுவிய ரீதியிலே 339 சபைகளுக்கான தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 339 சபைகளிலும் 1,71,56,338 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். தற்போது நாட்டிலே இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்பட்டு, அதாவது மே மாதம் 3ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து சகல பகுதிகளிலும் பிரச்சாரங்கள் நிறுத்தப்பட்டு அமைதியான காலம் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியான காலம் என்கின்றது ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விடயம், மிகவும் அத்தியாவசியமான ஒரு காலப்பகுதி. அதாவது ஜனநாயக நாடு ஒன்றிலே வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள் என்கின்ற போது அங்கே வாக்காளர்கள் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் சுதந்திரமாக தாமாக சிந்தித்து தாம் விரும்புகின்ற இந்த வேட்பாளர் தெரிவு செய்வதற்காக கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் வாக்களிக்கின்ற ஒரு சூழல் காணப்பட வேண்டும். இந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலிருந்து இந்த அமைதி காலம் வரும் வரை சுயேட்சை குழுக்கள், அரசியல் கட்சிகள் அனைத்துமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒவ்வொரு வாக்காளரும் பல கூட்டங்களிலே கலந்து கொண்டிருப்பார்கள், பல துண்டு பிரசங்களை பார்த்திருப்பார்கள். ஒவ்வொரு கட்சியினதும் சுயேட்சை குழுக்களும் வேட்பாளர் கொள்கை பிரகங்களை பார்த்திருப்பார்கள். அவை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து தமது பகுதியை நிர்வகிப்பதற்கு தம்மால் தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த உறுப்பினர்கள் அல்லது கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் யார் என்பதை அவர்கள் சுதந்திரமாக தீர்மானிப்பதற்காகவே இந்த அமைதி காலம் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே வாக்காளர்களுக்கு இடையூறை ஏற்படுத்துதல் அல்லது பலவந்தப்படுத்துதல் அல்லது நிர்பந்தங்களை ஏற்படுத்துதல் போன்றவை தடை செய்யப்பட்டிருக்கின்றது.